10 மணிக்குள் ஆஃபீஸுக்குள் இருந்தாக வேண்டும். மணியோ 9:50. தன்னுடைய இருசக்கர வாகனத்தை தனது ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள் கொண்டு வந்தார் சுவாமியப்பன். சாமியப்பன் அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் நேரம் தவறாமை என்பதை மட்டும் சரியாக கடைபிடிப்பவர். இன்று அது தவறிவிடுமோ? ஒரே பரபரப்பாய் இருந்தது. அதோ அந்த மரத்தை ஒட்டிய புதர் அருகே வண்டியை கொண்டு போனார். அங்கு கிடைந்த உடைந்த காய்ந்த சுள்ளிகளின் மீது சக்கரத்தை மேலேற்றி வண்டியை நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கலட்டி வண்டியில் மாட்டிவிட்டு வேகமாக ஆஃபீஸை நோக்கி நடந்தார். மண்டையில் ஏதோ ஒன்று சற்றென வேகமாக மோதியது. வழியில் தலையை தடவியபடி எது மோதியது என்று பார்த்தார். 2-3 காக்காக்கள் அவர் தலைக்கு மேலே பறந்தபடி இருந்தது. அடச்ச, இந்த காக்காவுக்கு வேற வேலையே இல்லையா? உஷ் உஷ் என வேகமாக கையை அசைத்தார். காகங்கள் இவர் அரட்டலுக்கு அசையாமல் மீண்டும் வேகமாக அவரது தலையை நோக்கி பறந்து வந்தது. தன் தலையை காப்பாற்றிக் கொள்ள அவர் முயற்சித்தது வீணாய் போயிற்று. அது மீண்டும் அவர் தலை மீது மோதி பறந்தது. இது ஏதடா வம்பா போச்சு? காகங்களை விரட்டுவதை விட்டுவிட்டு தன் தலையை காப்பாற்ற வேகமாக ஆஃபீஸை நோக்கி ஓடினார். காகங்கள் ஒன்று மாற்றி ஒன்று மேலே பறந்து ஒரு சுற்றி வந்து இவர் தலையின் மீது இறங்குவதற்குள் நல்ல வேளை இவர் அலுவலக கட்டிடத்துக்குள் நுழைந்து விட்டார். சனியன் மனதுக்குள் திட்டியவாறு வேகமாக அவரது இருக்கைக்கு ஓடினார். வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு தன் செல்போனை எடுத்து பார்த்த பொழுது நேரம் சரியாக 10 மணியை காட்டியது. வாரே வா, தன்னையே தன் மனதுக்குள் பாராட்டி கொண்டார். இந்த சாமியப்பனா கொக்கா, பங்க்சுவாலிட்டி என்பது நான் தான் என்று மனதுக்குள் தன்னைத்தானே பாராட்டியபடி இருந்தார். அதுவரை அவரையே பார்த்து கொண்டிருந்த மேலாளர், என்ன சாமியப்பன், சரியான நேரத்திற்கு கையெழுத்து போட்டு விட்டீர்களா? சந்தோஷமா என்று கேட்டார். ஆமாம் என்று தலையசைத்தார். ஆஃபீஸ்க்குள் வரும்போது யாரையோ திட்டியபடி இருந்ததே என்று கேட்டார். ஆமாம் சார், காக்கா கூட்டம் விரட்டி கொத்த வந்தது. விரட்டி பார்த்தேன், ஆனால் விடாமல் கொத்த வந்தது. அது கிட்ட தப்பிச்சு உள்ளே வரதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. சலித்தபடி தனது மேஜையை நோக்கி நடக்க முயற்சித்தார். காகம் கொத்துனா நம்ம முன்னோரே வந்த மாதிரி. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு காரியமெல்லாம் சரியாக செய்கிறீங்களா? அம்மா அப்பாக்கா, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அம்மா அப்பான்னா அவங்களோட முன்னோர்கள், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி. சார், அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சரியாகத்தான் செய்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேனே. அப்படின்னே நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லுதோ? அப்படியும் இருக்குமோ என்று யோசித்தபடியே தனது இருக்கையை அடைந்தார். பக்கத்தில் அமர்ந்திருந்த பத்மாவதி, சார், எனக்கெனவோ உங்கள் குலதெய்வ கோழிக்கு வர சொல்லி ஞாபகப்படுத்துதோ என்னவோ. ஓம், இப்படியும் இருக்குமோ என்று யோசிக்க தொடங்கினார். எதிர் சீட்டு ராமபிரகாசமோ, எதுக்கும் நீங்கள் சனீஸ்வரனுக்கு தனியாக ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அதுவும் முக்கியம் இல்லையா? இந்த காகம் அந்த சனி பகவானுடைய வாகனம் அல்லவா என்று கூறினார். உடனே அவரும் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை தரிசிக்கவும் முடிவு செய்தார். ஆஃபீஸ் விட்டதும் வண்டியை எடுக்க வந்தார். காலையில் அவரை காக்கா விரட்டியது ஞாபகம் வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தார். எந்த சத்தமும் வரவில்லை. மன நிம்மதியுடன் வண்டி அருகில் சென்றார். அந்த காட்டுப்புதர் செடியின் மீது வண்டியின் சக்கரம் ஏறி இருப்பதை அப்பொழுதுதான் பார்த்தார். டயர் பஞ்சராயிருக்குமோ? மனதுக்குள் எண்டியபடி வண்டியை எடுத்தார். கா கா என சத்தம் வர அவசரமாக தனது ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டார். வண்டியை எடுத்தார். அப்பொழுதுதான் அவரது பார்வை அந்த உடைந்த சுள்ளி புதரின் மீது சென்றது. 2 காக்கை குஞ்சுகள் இறந்து கிடப்பதையும் முட்டை ஒன்று உடைந்து கிடப்பதையும் பார்த்தார். மனம் அதிர்ச்சியாகிவிட்டது. அப்படியானால் காக்கைகள் இவரைத்தான் குறிவைத்து விரட்டி இருக்கிறது. இவர்தான் குஞ்சுகளை கொன்று விட்டதாக காக்கைகள் கருதி இருக்கின்றன. வீட்டிற்கு வந்த பிறகும் மனம் முழுக்க இறந்து போன குஞ்சுகளையும் உடைந்த முட்டையையும் நினைத்து வருந்தி கொண்டே இருந்தார். தான் அவைகளை கொல்லவில்லை என்றாலும் காற்றில் அந்த மரத்திலிருந்து விழுந்திருந்த அந்த கூட்டின் மீது ஏறி தன் வண்டியை நிறுத்தி இருக்கிறோம்.
அதனால் கூட குஞ்சுகளும் முட்டையும் இறந்திருக்கலாம், உடைந்திருக்கலாம். இப்பொழுது அவர் மனம் தனக்கு இல்லை என்றாலும் இறந்து போன அந்த குஞ்சுகளுக்காவது முன்னோர் தர்ப்பணம் செய்ய வேண்டும், குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டார்.